ஆமா, நான் படுத்த பாய் தலகாணி முகம் கழுவிட்டு வந்து எடுத்து வைக்கலான்னு இருந்தேன். நீ கட்டில படுக்கிறது இல்லையா? ஐயோ இல்ல அம்மாச்சி, எனக்கு மெத்தையில படுத்தாலாம் உறக்கம் வராது. பாயில படுத்தாதான் உறக்கம் வரும். நம்ம ஊர்ல எல்லாம் திண்ணையில நீங்க, நான், புனிதா, ரஞ்சிதாலாம் படுப்போமே, அப்ப நீங்க கூட கதை சொல்வீங்களே, அப்ப எப்படி இருக்கும்? அது அப்படியே பழகிருச்சு அம்மாச்சி. அதனால மெத்தையில படுத்தா எனக்கு தூக்கம் வராது, தரையில படுத்தாதான் தூக்கம் வரும். அதெல்லாம் சரி, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. கட்டில்ல படுக்கலையா இல்ல கட்டில்ல படுத்ததே இல்லையா? நான் வந்ததுல இருந்து கீழே தான் படுத்துட்டு இருக்கேன். ஏண்டி, 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தானே, எதுக்கு நீ தனியா தரையில படுக்கணும்? அதெல்லாம் அப்படிதான், நான் எப்பவுமே தரையில தான் படுப்பேன். அத்தாசர் கட்டில்ல படுப்பாரு. ஏண்டி என்கிட்ட இதெல்லாம் சொல்லாம மறைச்ச? ஏன்? உலகத்துல இப்படி ஒரு கொடுமையை யாராவது பாத்திருப்பாங்களா? கட்டின புருஷன் பொண்டாட்டி இப்படி தனித்தனியாவா படுப்பாங்க? அம்மாச்சி, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஏண்டி, உனக்கு எதுவும் தெரியாதா? ஏன் ஏன் இப்படி இருக்க? இப்பதான் தம்பிய பத்தி அவ்வளவு பெருமையா பேசுனேன், ஆனா உன்னை இப்படி கொடுமைப்படுத்துறாருன்னு எனக்கு இப்பதானே தெரியுது. ஐய, கொடுமை எல்லாம் இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, போதும்டி போதும், நீ எதுவுமே சொல்ல வேணாம், எல்லாமே எனக்கு புரியுது. அப்போ அந்த சுந்தரவல்லி அம்மா நினைக்கிற மாதிரி நம்ம மாப்பிள்ள மத்தவங்க முன்னாடிதான் உன்னை பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்றாரா? இந்த ரூமுக்குள்ள நீ யாரோ அவர் யாரோ? ஐயோ, அவரு நல்லவர் அம்மாச்சி, அவரை போய் நீங்க ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஏன் பொய் சொல்ற? கடைசியில எவ்வளவுதான் பாசம் காட்டுற மாதிரி நடிச்சாலும் ஒன்னு அவரு வேலைக்காரி மாதிரி தானடி வச்சிருக்காரு. ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல அம்மாச்சி. ஊர் முன்னாடி உன்னை பொண்டாட்டி பொண்டாட்டின்னு வாய் நிறைய சொல்றாரு, இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரே படுக்கையில படுத்தாதானே அவருக்கு பொண்டாட்டி. விரல் கூட உன் மேல படலன்னா நீ வெறும் வேலைக்காரி தாண்டி, வேலைக்காரிதான். இதுக்கு அந்த சுந்தரவல்லி அம்மா எவ்வளவோ மேலு. அந்த அம்மா வாயை விட்டு உன்னை தோட்டக்காரி தோட்டக்காரின்னு சொல்லிதான் காட்டுறாங்க, ஆனா இவரு உன்னை ஒதுக்கி வச்சுட்டு வேலைக்காரி அதனை காட்டுறாரு. மனசார் அவரு உனக்கு பொண்டாட்டி ஸ்தானத்தை தராம தானடி தள்ளி வச்சிருக்காரு. இல்ல அம்மாச்சி. என் தங்கமே, ஒன்ன ஒரு தங்க பிள்ளையா வளர்த்து நான் இங்க அனுப்பி வச்சேன். அவர் மனசுல நீ இல்லாம போயிட்டியே. உனக்கு என்னத்துக்கு இவ்வளவு பெரிய தண்டனை அவர் கொடுத்து வச்சிருக்காரு? அம்மாச்சி, எனக்கு அவரை எவ்வளவு பிடிக்குமோ அந்த அளவுக்கு அவருக்கும் என்ன பிடிக்கும். நீங்க பாட்டுக்கு கண்டதையும் போட்டு குழப்பிக்காம இருங்க. வாழ்க்கைனா எல்லாம் அப்படிதான் இருக்கும். அவர் எனக்கு தரும் மரியாதையும் என்கிட்ட காட்டுற பாசமும் 100க்கு 100 உண்மை. தயவு செஞ்சு அதை சந்தேகப்படாதீங்க, எல்லாம் நிச்சயமா சரியாகும். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாமே நல்லபடியா நடக்கும். நீங்க எதுக்கு இப்ப உடம்பையும் மனசையும் போட்டு வருத்திக்கிறீங்க? ரூமை நான் கூட்டிக்கிறேன், நீங்க போங்க. நான் ரூமை சுத்தம் பண்ணிட்டு உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். போங்க. என்ன அப்படி பார்த்துட்டே நிக்கிறீங்க? என் தங்கம், தாயா இருக்க வேண்டிய நேரத்துல தாயா இருப்ப. குடும்பத்தை காப்பாத்த மாடா உழைச்சிருக்கு. ஏதோ உன் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமைஞ்சு கஷ்டமோ நஷ்டமோ உன் புருஷன் கூட சந்தோஷமா வாழறேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்டி. என் மனசே விட்டு போச்சு. என்ன சொல்லி என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. பாப்போம், அந்த கருப்பனுக்கு கண்ணு இருந்தா சத்தியமா இத கேள்வி கேட்பான். கேட்கணும், கேட்டே ஆகணும். போலீஸ் சைடுல கொஞ்சம் ஃபாலோ பண்ண சொல்லுங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். சார், இந்த 4 வீக்ஸ் பீரியட் முடிக்கிறதுக்குள்ள என் தங்கச்சி எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு ஆகணும் சார். ஆ
ம் கண்டிப்பா சார். ஓகே.